வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் எபிசோட் 1113 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் விட்டு இருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்றி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கல இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு பொண்ணு வந்துட்டு ஸோ ஏதோ ஒரு இடத்துக்கு நடந்து வந்து இருக்கா. ஸோ அந்த பொண்ணுக்கு முன்னாடி 2 பேர் சீட்டுக்கட்டு விளையாடினு இருக்கானுங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு ஒழுங்கு மாதிரி தான் இந்த பூட்டுக்கான சாவியை கொடுத்துட்டு இங்கேருந்து ஓடிடுங்கடான்னு சொல்றான். முன்னாடி உனக்கு அந்த அளவுக்கு திமிரா ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து போயிடுன்ட்டு அவனுங்க இவ்வளோ பயமுறுத்த இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சாரான்னா இவளோட பவரை யூஸ் பண்ணி அவங்கள பயமுறுத்த ஆரம்பிச்சிடறா. ஸோ இந்த பொண்ணு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனரோனா. ஸோ இவ வந்துட்டு மோரியோ இருக்கால ஸோ அவன் கூட இருந்த பொண்ணு தான் இவன். ஸோ இவளோட டெவில் ஃப்ரூட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவளோட பவரை யூஸ் பண்ணி இவ வந்துட்டு கோஸ்ட் எல்லாம் வர வைப்பா. ஸோ பயமுத்துற கோஸ்ட்லாம் இல்லை. ஸோ அந்த கோஸ்ட்டை வர வச்சு இவ யாரை டார்கெட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் விஷயத்தில் போயிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த நான் பிறந்தது வேஸ்ட்டு நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியலன்ட்டு அவங்களே புலம்ப வச்சிடுவா. ஸோ அந்த மாதிரி பவர் இவளுக்கு. ஸோ இவளுக்கு வந்துட்டு இவங்க முன்னாடி இருந்த 2 பேரையும் புலம்ப வச்சிடறான். ஸோ புலம்ப வச்சுட்டு யாரையோ தேடி நடந்து வந்துன்னு இருக்கா. ஸோ அப்போ அவன் தேடி வந்தவனை பார்க்குறான். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா டே தம்பி ஒன்று தாண்டான்னு கூப்பிட்றான். ஸோ அவனுமே வந்துட்டு யாரா அது நம்மளை கூப்பிட்றதுன்னு பார்த்தா ஸோ அந்த பையன் வேற யாருமே இல்லை, கோபி தான் அது. ஸோ அவனை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் வந்து உன்னை ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த சாவியை பிடிச்சிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போன்னு சொல்கிறான். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணுற, ஸோ இதால் உனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ மோரியாவை ரிலீஸ் பண்ணணும், அவன் வந்துட்டு இப்போ ஆபத்தில் இருக்காருன்னு சொல்கிறாரு. ஸோ இவனு வந்துட்டு நான் ஒரு நேவி ஆஃபீஸரு, நான் எப்படி வந்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அவமானம்ட்டு இவன் ஒரு மாதிரி இங்கே பேசின்னு இருக்கான். ஸோ இவன் இங்கே பேசின்னு இருக்க இன்னொருத்தன் வேகமாக ஓடி வந்துட்டு அங்கே இருக்கிற பாரில் இந்த மாதிரி கோபி தப்பிச்சிட்டான். ஸோ எல்லாரும் அவனை பிடிங்கிட்டான்ட்டு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே இருக்கிறவனுங்களாம் ஒரு பிளானை போட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி நம்ம கோபியை பிடிச்சிட்டோம்னா நமக்கு காசு அதிகமாகவே கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ கோபிக்கு யார் வந்துட்டு பவுண்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் பெல்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவனுக்கு தான் பவுண்டி வச்சிருக்கானுங்க. ஸோ 5 ஸ்டார் வச்சிருக்கானுங்க. ஸோ எப்படி வந்துட்டு ஒரு 500 மில்லியன் பேரிஸ் இருக்கும். ஸோ இவனுமே வந்துட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறான். ஸோ அப்படி தப்பிச்சு ஓட பார்க்கும்போது அந்த ஐலாண்டில் இருக்கிற அந்த ஸ்கெலிட்டன் வந்துட்டு இவங்களை பார்க்குது. ஸோ ஸ்கெலிட்டனோட பேர் வந்துட்டு பிசாரோ. ஸோ அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி அவன் தப்பிச்சு ஓட பார்க்குறான். இங்கே இருக்கிற ஸ்லேவ்ஸ் எல்லாருமே கூட்டின்னு போகிறான். ஒழுங்காக அவனை பிடிச்சி இங்கே கொண்டு வாங்கடா, இல்லைன்னா நான் வந்துட்டு பிளாக் பீரியட் கிட்ட சொல்லிடுவேன்ட்டான்ட்டு அது வந்து இவனுங்களெல்லாம் பயமுறுத்துது. ஸோ இவனுங்களும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவனுங்களை பிடிச்சா ஆகணும்னு சொல்லிட்டு அவனுங்களை துரத்தின்னு போகுது. ஸோ கோபியும் பார்த்துறான் இந்த மாதிரி அந்த ஸ்கெலிட்டன் வந்து நம்மளை பார்க்குறான். ஸோ நம்ம வந்துட்டு இங்கேருந்து சீக்கிரமா போய் ஆகணும்னு சொல்கிறான். கோபியும் வந்துட்டு இங்கே இருக்கிற அடிமைங்களையும் விடுதலை பண்ணின்னு கூட்டின்னு போகலான்ட்டு அவங்களே கூட்டின்னு போகிறான். ஸோ அவனுங்களாம் ஓட மாட்டேங்கிறானுங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுங்களும் அங்கேயே ஸ்டக்காக நின்றானுங்க. கோபி மட்டும் ஓட ஆரம்பிச்சிடான். ஸோ கோபியும் வந்துட்டு ஓடினே இருக்கிறான். ஸோ அப்படியே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஷிரியுவை காட்டுறாங்க. ஸோ இவன் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பியர்ட் பைரட்ஸ்ல ஒன் ஆஃப் த மெம்பர். இவன் பவர் வந்துட்டு இன்விசிபிள் மேன். ஸோ இவன் வந்துட்டு என்னென்ன பண்ணுவான்ட்டு இனி வேற எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இவன் கிட்ட வந்துட்டு அந்த ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா அந்த பிசாரோ, ஸோ அது வந்துட்டு பேசின்னு இருக்கு. இந்த மாதிரி அவன் தப்பிச்சு போறான். இது மட்டும் வந்துட்டு பிளாக் பியர்டுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம பருப்பு எடுத்துருவான். ஸோ எதனா பண்ணணும்ட்டு அவன் பேசின்னு இருக்க இன்னொரு மெம்பர் அங்கிருந்து பறந்து வரான். ஸோ இவனும் வந்துட்டு சரியான போதகை. ஸோ இவனும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எதனா பண்ணலாம், நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இந்த டவுனியை கொளுத்தி விட்டுறேன். ஸோ அவன் எப்படி ஓடுறான்ட்டு நானும் பார்க்கறேன்ட்டு இவன் இங்கே லூஸ் மாதிரி பேச உடனே அந்த பிசாரோ என்ன சொல்றான்னா நீ அந்த மாதிரி பண்ணனா இந்த இடமே பத்திக்கும். ஸோ எனக்கும் கொஞ்சம் ஆபத்து இருக்கு. ஸோ இவன் என்ன சொல்றான்னா உன் வாய முடி நீங்க வந்து போடான்னு சொல்றான். அதுவும் வந்துட்டு எதுவும் கேட்கற மாதிரி தெரியல, அதுங்க ஏதோ அங்கே பேசின்னு இருக்க. ஸோ இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கோபியும் வந்துட்டு யாரும் தேடினே இருக்கான். ஸோ அவனும் வந்துட்டு ஓடுன்னு ஓடுறான். ஸோ ஆனாலும் வந்துட்டு அங்கே இருக்கிறவனுங்களாம் இவனை பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இவனும் மறைஞ்சு ஓடுறான். ஸோ அப்படி மறைஞ்சு ஓடும்போது ஒரு பொண்ணு மேலே அடிச்சிடான். ஸோ கோபிக்கு மட்டும் எப்படிதான் இந்த மாதிரிலாம் சிக்குதுன்னே தெரியல. ஸோ ஒரு எபிசோடு ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி போய் வம்பு இழுக்கிறான். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு வம்பு இழுத்துட்டு வேற இடத்துக்கு ஓடுறான். ஸோ எல்லாருமே துரத்தி ஓடி வரானுங்க. இவனு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளால இங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்பதான் கோபி வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஸோ இந்த மாதிரி அவன் ஃபர்ஸ்ட் பிளாக் பியர்டு கிட்ட மாட்டும் போது பிளாக் பியர்டு என்ன சொல்லியிருப்பானா, டே கோபி இந்த மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா, சாரி காய்ஸ் அது கோபி இல்லை கோபி. ஸோ பிளாக் பியர்டு என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்துட்டு இந்த ஐலாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட ஐலாண்டு, இதுங்க வந்துட்டு பைரட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு நேஷனே உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டா அவன் ஒரு மாதிரி பேசினிருக்கான். ஸோ கோபி வந்துட்டு அதுக்கு என்ன சொல்றான்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் இதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன், அதே மாதிரி கவர்மெண்ட்டும் அனுமதிக்காது, உங்க பருப்பெல்லாம் கண்டிப்பா எடுக்கும்ட்டு அவன் ஒரு மாதிரி பேசினிருக்கான். ஸோ பிளாக் பியர்டு என்ன சொல்றான்னா மூக்க நோண்டிங்கன்னா ஜாலியா வந்துட்டு அப்படியா நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம், மற்றவங்களோட ட்ரீமை இந்த மாதிரி நாசம் பண்ணாதரான்ட்டு பிளாக் பியர்டு ஒரு மாதிரி வாழைப்பழம் மாதிரி பேசினிருக்கான். கோபி என்ன சொல்றான்னா அப்படியா நீ வந்துட்டு என்கிட்ட பேசி உன் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க, நான் வந்துட்டு ஸ்குவாட்ல ஒரு மெம்பர்னு சொல்றான். முன்னாள் நேவி ஆஃபீஸர் கொஞ்சம் இருக்கான் இல்லையா அப்படியான்னு கேட்கறான். ஸோ உடனே பிளாக் பியர்டும் வந்துட்டு அப்படின்னா என்னப்பா உங்களுக்குள்ளே எதை பேசிடுறீங்கன்ட்டு கேட்கும்போது அப்பதான் அக்குஜி சொல்றான் இந்த மாதிரி இவன் வந்துட்டு என்ன வேணா பண்ணலாம். அப்பதான் அவன் சொல்றான் இந்த மாதிரி ஸ்குவாடுன்றது வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை முன்னாடி கொடுத்துடுறது, அதாவது அவங்க நேவி கூட சொல்லிடுறது. ஸோ இவங்க சொல்லிட்டாங்கன்னா இவங்களுக்கும் நேவிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஸோ இவங்க வந்துட்டு 4 எம்பரர்ஸ்ல யார் கூட வேணா எப்போ வேணா சண்டை போடலாம். ஸோ அதுக்கான பர்மிஷனும் இவங்க யார்கிட்டையும் வாங்கவும் வேணாம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு
தனித்து வச்ச விட்ட மாதிரி. ஸோ இவங்க வந்துட்டு என்ன வேணா பண்ணலாம். ஸோ ஆனால் இவங்க எதனா பண்ணாங்கன்னா அதுக்கு நேவி பொறுப்பு இல்லை. ஸோ அதுதான் இதுக்கான எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு இவன் இங்கே பேசினிருக்கான். இவனுமே வந்துட்டு பரவாயில்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உன்னை வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு ஹீரோன்னு சொல்றாங்க. பிளாக் பியர்டும் வந்துட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இவனை அது வரைக்கும் கட்டி போட்டு வைங்கடா, பின்னாடி இவன் பருப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கட்டி போட்டுட்டு இங்க இருந்து போயிடான். ஸோ காரணத்தை கொண்டு இவனை தப்பிக்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் போவான். ஆனால் இவன் தப்பிச்சு ஓடினு இருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே ஒரு வாட்சர் இருப்பான். ஸோ அவனும் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு எதுவும் ஷிப்பு வர மாதிரி தெரியல, நானும் வந்துட்டு இன்னத்துக்கு அங்கே இருந்தேன்னா நானும் கோபியை தேடி போயிருப்பேன், அந்த 5 ஸ்டாரை வந்துட்டு கெயின் பண்ணியிருப்பான்ட்டு இவன் இங்கே புலம்பின்னு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க பேசின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு ஷிப்பு வர மாதிரி தெரியுது. ஸோ கோபியும் வந்துட்டு ஒரு சோறு பின்னாடி ஒழிஞ்சுன்னு இருக்கான். ஸோ அப்பதான் அங்கே இருக்கிற பைரட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நேவி ஆஃபீஸர்லாம் வந்துட்டானுங்க, இவங்க ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. ஸோ நம்மளால முடியல, எல்லாரும் வாங்கலான்ட்டு கத்தின்னு இருக்கானுங்க. ஸோ கோபியும் வந்துட்டு நம்மளை காப்பாற்ற தான் யாரும் வராங்க, ரொம்பவே பெருமையா இருக்குன்ட்டு உள்ளுக்குள்ள பெருமைப்பட்டு வெளியில அசிங்கப்பட்டு இருக்கான். இவன் இங்க இப்படி நினைச்சுன்னு இருக்கும்போது ஒரு 3 நேவி ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க. சரி இவனுக்கு யாரு ஊரு பேர் எதுவுமே தெரியல. ஸோ வர எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ அங்க இருக்கிறவனுங்க இவனுங்க வந்துட்டு சுடுறானுங்க, வெட்டுறானுங்க. ஸோ எல்லாரும் கதையை முடிஞ்சிடுச்சுன்னு பார்க்கும்போது இவனுங்களுக்கு எதுவுமே ஆகல, மறுபடியுமே வந்துட்டு ரீஜெனரேட் பண்ணிட்டு வந்துனே இருக்கானுங்க. ஸோ இவனுக்கு வந்துட்டு ஒரு லோகியோ டைப் யூசர்ஸ். சரி 3 பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க. ஸோ இவங்களோட பவர் என்னன்னுட்டு அடுத்த எபிசோட்ல சொல்றேன். ஸோ இவனுங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இவனுங்களும் வந்துட்டு கதறின்னு இருக்கானுங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற பைரட்ஸ்லாம் பார்த்து பேசின்னு இருக்கும்போது அங்கே இருக்கிற சவுலாம் நவுந்து போயின்னு இருக்குது. சரிடா மச்சான் என்னடா இது நவுறுதுன்ட்டு அங்கே இருக்கிற ஒருத்தவன் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, மாமே நீ ரொம்ப குடிச்சிருக்கிறடா, ஸோ அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது, நீ வாடா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கே புலம்பிட்டு போறானுங்க. ஸோ இந்த சவுரில் எப்படி நவுறுதுன்னு பார்த்தோன்னா பேர் வந்துட்டு குஜாக்கு. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு ரேர் அட்மிரல். ஸோ அட்மிரலுக்கு கீழே தான் இவங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஒரு டிசிப்ளின் உமன், அந்த கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இவங்களும். ஒரு ஸ்வாடுக்கு சொல்லித்தரத்துக்கு இவங்களும் வந்துட்டு சரி வாங்கடா நானும் உங்களுக்கு டிசிப்ளின் சொல்லித்தரேன் அங்க இருக்கிற 2 பேர்கிட்ட வம்பு எடுக்கிறாங்க. ஸோ கோபியும் வந்துட்டு எல்லாருமே சரௌண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. சரௌண்ட் அவுட் பண்ணிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் அவனை ஒரே டைம்ல சுடுங்கடான்ட்டு அங்க இருக்கிற ஒருத்த வந்துட்டு தலைமை தாங்கி கோபியை போட்டு தரலான்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ண ரெடி ஆகுங்கடான்னு சொல்றான். ஸோ உடனே அங்க அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க நமக்கு வந்துட்டு சில நேவி ஆபீசர்ஸ் எல்லாம் பரபரனுங்கிறானுங்க. ஸோ அதே மாதிரி ஜோரோட ஆளையும் கட்டுறாங்க. ஸோ ஜோரோட எக்ஸாக்டான ஆள் இல்ல, நம்ம சும்மா வச்சுக்கோம். இவங்க பேர் டக்குனி பதிக்க மறந்ததுனால இவங்களுக்கு இந்த பேர் நான் வச்சுக்கிறேன். ஸோ இவங்களும் வந்துட்டு நம்ம இப்ப போலாம் சார்னு சொல்றாங்க. ஸோ யார்கிட்ட இவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் கார்ப்பு தான். ஸோ இப்ப தாத்தா வராரு பறக்கோட போறாருன்ற நிலைமையில அவரும் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்க போதுன்ட்டு ஸ்டேல நின்னுங்கிறாரு. ஸோ கார்ப்பு வந்துட்டு இப்ப பார்க்க போறாரு கண்டிப்பா எல்லாரும். ஸோ அதை வந்துட்டு இனி வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.